Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard biology last 4 year question paper ஓட comparison தான் பார்க்க போறோம். 24, 23, 22, 21 year question ஓட comparison தான். ஆல்ரெடி நம்ம 2019 ல இருந்து 24 வரைக்கும் நடந்த question paper ஓட collection PDF. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் அண்ட் வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டைப் பண்ணும்போது கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் 11th பயாலஜி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இயர் கொஷின்லேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஒரு சில டைம் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வரும், எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதனால் இயர் கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை படித்து வச்சுருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பயோபாட்னி பயாலஜியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 லெசன்ஸ் வந்து படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக ஒரு 5 கொஷின்ஸ் தான் இருக்குது சரிங்களா. அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. இன்டீரியர் கொஷின் ஸோ புக் பேக்கு இன்டீரியர் நம்ம வந்து பாட்னிக்கு அண்டு சுவாலஜி 2 சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸு 99% புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. ஒரு 2-3 1 மார்க்ஸ் மட்டும் தான் இன்டீரியர். ஸோ மற்ற இது எல்லாமே புக் பேக் தான், ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் வந்து அதிகம், அதனால் அதில் இருக்கிறத பாருங்கள். ஸோ இந்த கொஷினுமே எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சுருப்பீங்க, படிக்கலாம் இது எல்லாமே பாருங்கள். ஸோ 24 2 மார்க்ஸ் மர வைதியல், மரக்காலனியல், நான் லிவிங் கேரக்டர், வைரஸ். ஸோ லிவிங் கேரக்டர் என்ன இப்போ நீங்கள் படிச்சிருங்க, அது ஒரு இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க. ஸ்னாப்சிஸு, அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி குவான்டிட்டினா என்ன, அது 0 இன் சக்குலண்ட் பிளான்ட் ஒய். அதே போல் இந்த கொஷின் புக் பேக் தான் சரிங்களா. 13வது கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல், இது வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம இயர் கொஷினோட அனலைஸ் வந்து சொல்லியிருந்தோம், எந்தெந்த கொஷின் வந்து புக் பேக்கில் இருக்குது, இன்டீரியர் இருக்குது எல்லாமே. ஸோ அது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 23ஓட இயர் கொஷின். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. இது 2 மார்க்ஸ் பாருங்கள். பிளக்டோஸ்டில் இது வந்து புக் பேக்கில் தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கூட்டுக்கணி திரள்கணி வேறுபடுத்துக, ஊடுருவல் மின்னணு நுணுக்கோட முக்கியத்துவம், ஏதேனும் 2 நொதிகளை எழுதி அதன் மூலாதாரம், துளைக்கட்டைக்கும் துளைகளற்ற கட்டைக்கும் வேறுபாடு, நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகம் இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடிவதில்லை. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 22ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து 1 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ விரியான், தண்டின் முதல்நிலை பணி, திறந்த வாஸ்குலர் கட்டுரையோட படம், சென்ட்ரோமீர் அடமெழுத்தை பொறுத்து குரோமோசோம் வகை. ஸோ இது வந்து நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள். இது 24 இயர் கொஷின்லுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. நுனி ஆதிக்கம் இது எல்லாமே படிச்சிருப்பேங்க. ஸோ ஃபைனலாக இது 21ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. வேரின் பகுதிகளை படம் அறிந்து பாவம் குறி, இது 24லுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 2024ல் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது 10 புக் பேக்கு, கயாஸ்மா, டைலோஸ்கல், என்பிகே, தட்பப்பதனம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 24ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு, நீர் ஊடக வளர்ப்பு இல்லைன்னா மண்ணீலா வேணுமென்னா என்ன, வேரின் பகுதிகளை படம் அறிந்து பாவம் குறி, ஒற்றைமடை கேமைட்டு வாழ்க்கை சுழற்சி, இரட்டைமடை கேமைட்டு வாழ்க்கை சுழற்சி, நீரோட பண்பு. இந்த கம்பல்சரி பாருங்கள், 21ல் கேட்ட கொஷின் உட்கருவோட பணிகள். ஸோ இது 21ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொஷின் பார்த்தீங்கன்னா 2021லேருந்து இயர் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மார்க்ஸு நம்ம இயர் கொஷின்லேயே வாங்கியிருக்கலாம். அதுமாதிரி 2 மார்க்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ +2 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்ஸ் வந்து படிச்சிங்கன்னா நமக்கு வரும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் 2 சரிங்களா, 10 கிட்டத்தட்ட 18 மார்க்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க 2024ல். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இது வந்து 23ல் கேட்ட 3 மார்க்ஸு. ஐம்பெரு பிரிவு நிறைக்குறை, நெப்பந்தஸ்ஸு, இலைத்துளையோட அமைப்பு, திட்டமிட்ட செல் இறப்பு, விளக்கு துருகி குரோமோசோம். ஸோ குரோமோசோமோட வகையெல்லாம் வரைஞ்சி பார்த்துங்க, 2 குரோமோசோம் தான், ஒன்று லேம் ப்ரெஷு, இன்னொரு குரோமோசோம் இருக்கும் சரிங்களா. அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. பாலிட்டின் குரோமோசோம்னு இருக்கும், அதை பார்த்துருங்க.
ஸோ 22ல் கேட்ட கொஷின்ஸு பூஞ்சைவேரி முக்கியத்துவம், தாவர திசு தொகுப்போட 3 வகைப்பாடு, பொறுத்தோல் திசு தொகுப்பின் பணி, சாற்றுக்கட்டை வைரக்கட்டை வேறுபாடு இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. சயாத்திய மஞ்சரி. ஸோ சிறப்பு வகை மஞ்சரி பற்றி படிக்கலாம், அதை வந்து படிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சிறப்பு வகை மஞ்சரி, கலப்பு வகை மஞ்சரின்னு இருக்கும் சரிங்களா. அது 3 படிச்சுங்க. திர்சஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே பார்த்துருங்க. இது வந்து 21ல் கேட்ட 3 மார்க்ஸ். ஹோமிமெரஸ் ஹெட்ரோமெரஸ் வேறுபாடு, உட்கருவின் பணிகள் இது வந்து 24ல் கேட்ட கொஷினு. அதுக்கடுத்து நீராவி போக்கு தடுப்பான், சுவாசித்தலின் மொட்டு மொத்த சமன்பாடு, ஆக்குத்திசுவோட பண்புகள். ஸோ அதை பாருங்கள். ஃபைனலாக இது வந்து 24ல் கேட்ட 5 மார்க்ஸ். அல்லியம் சீபா தாவரத்தை கலைச்சொற்களால் விவரி, இதுவும் 21ல் கேட்டிருக்காங்க. டீராவின் டிஎன்ஏவோட சிறப்பு பண்பு, இதுவும் 21ல் இருக்குது. கிரப் சுழற்சியோட விளக்கம், லைக்கன்களோட பொது பண்பு இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 23 5 மார்க்ஸ். கிளைட்டோரியா டெர்னேஷியா. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியா படிச்சிருப்போம், ப்ளஸ் வந்து சொலானேசி படிச்சிருப்போம். இது கூடவே லில்லியஸையும் என்ன பண்ணிக்கிங்க படிச்சிங்க சரிங்களா. அல்லியம் சீபாவும் படிச்சுங்க. சப்போஸ் 5 மார்க்ஸில் கேட்டால் ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 3 கொஷின் ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டேன்னா இன்னும் பெட்டர். இருவித்தில் வேறு, ஒரு வித்தில் வேறுபாடு. அதே போல் நம்ம தண்டு பற்றி வேரை பற்றி ப்ராக்டிக்கலில் படிச்சிருப்போம். ஸோ அதே போல் வேரை பற்றி படிச்சிருங்க, தண்டு பற்றி படிச்சிருங்க, அதே போல் இலை. ஸோ இந்த மாதிரி வேறுபடுத்துக்கு கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். கேனாங்கோட ஃபோட்டோமீட்டர் அமைப்பு இதுவும் நம்ம ப்ராக்டிக்கலில் போய் படிச்சிருப்போம். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ஈஸி தான் நமக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22ல் கேட்ட 5 மார்க்ஸ். சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவு, கிளைகாலிசிஸ் படிநிலை, தாவர செல் அமைப்பு, பசுங்கணிகத்தினோட வடிவம் தனித்துவம் வாய்ந்தது, அது விடை. ஸோ இது புக் பேக் தான். ஸோ இது வந்து இந்த 2 கொஷினுமே பாருங்கள் 24ல் கேட்ட கொஷின். சுழல் ஒளி பாஸ்பரியனும் சுழலா ஒளி பாஸ்பரியனும் ஏற்பாடு. ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுருங்க. டெட்டனி, தவளையில் காணப்படும் சுவாச முறை, பயன்தரும் பாக்டீரியா, நோய்க்கு பாக்டீரியா வேறுபாடு, காற்றானது நாசியிலிருந்து மூச்சு குழாய் அடைய பல உறுப்புகளை கடந்து செல்கிறது, அந்த உறுப்புகளோட பெயர், மனித பற்சுத்திரம், சுடர் செல்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பயோசுவாலஜியில் ரிப்பீட்டட் கொஷின் கம்மி தான், இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. இந்த இயர் கேட்கறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதனால் பாருங்கள். எஸ்ட்ரிமோஃபைல்ஸு, நாங்குல் கட்டிகள், தட்டைப்புழு, கற்பாம்பூச்சி, மீன், பூனை ஆகியவற்றோட சுவாச உறுப்பு, மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், மூளை கதுப்புகளோட பணி, உமிழ்நீர் சுரப்பின் பல்வேறு வகை இது பார்த்துருங்க. அதுக்கடுத்து 22ல் கேட்ட 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் இது 2 மார்க்ஸ். பிளவு உடற்குழி, உணவுப்பாதை உடற்குழின்னு ஒப்பிடுக, தவளையின் ரத்தத்தின் பகுதி பொருட்கள் இது மட்டும் தான் 21ல் கேட்டிருக்காங்க. 21லேருந்து 22ல் கேட்டிருக்காங்க. வாத்தின் தனிப்பண்பு, சார்லஸோட அந்த பங்கு சிற்றின கோட்பாட்டுக்கு, இரத்த வெள்ளையணுக்களின் வகை, உடல் சமநிலை பேணுதல். ஸோ இது வந்து 21 கொஷினு. கடல் சாமந்தி பார்த்துருங்க. நம்ம ப்ராக்டிக்கலுக்கு எல்லாமே படித்தது தான். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு படித்ததை ரீகால் பண்ணாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்னித்தின் சுழற்சி, மண்புழு எவ்வாறு சுவாசிக்கின்றன, ஸ்பைரோமீட்ரு, மெட்ஹீமோகுளோபின், நிறைய இந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின் எல்லாமே கேட்டிருக்காங்க. வெள்ளை அடிப்போத்திசு, பழுப்பு அடிப்போத்திசுலேருந்து ஏற்படுக. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 24 இயர் கொஷின்லேயே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 3 மார்க்ஸ் எவரிங்க இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து 21ல் கேட்டிருக்காங்க, 24ல் கேட்டிருக்காங்க. டயாபெட்டிஸ் இன்சிபிட்டிஸ் நோயினோட பண்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. வெள்ளை அடிப்போத்திசு, பழுப்பு அடிப்போத்திசு இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷினு. நலமான கால்நடை எவ்வாறு கண்டறியலாம், எவையேனும் 2 கால்நடை நோய், இதய ஒலிகள். ஸோ இதை பற்றின கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க. ஹார்ட் பீட்டு எப்படி வருது, ஹார்ட் சவுண்டு எப்படி வருது, இது எல்லாமே. அதுக்கடுத்து அட்ரினல் கார்டெக்ஸோட அடுக்கு, ஊடுகலப்பு ஒத்தமைமான், ஊடுகலப்பு ஒழுங்கமைமான்களிலிருந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து 23 3 மார்க்ஸு. பாராதைராய்டு ஹார்மோன் குறைவதனால் ஏற்படும் நோய், நெஃப்ரானோட அமைப்பு, சில வகை எப்பித்தலியங்கள் பொய் எடுக்கலானவை, இதன் பொருள், அரக்குப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவம், முன்கண் திரவம் கண் உள் அழுத்தத்தை நிலையாக பராமரிக்க உதவுகிறது, நியாயப்படுத்துக. ஸோ அதுக்கடுத்து 22ல் கேட்ட 3 மார்க்ஸு. ஈரசஸ் சமச்சீர் உடைய விலங்கின் பண்பு, தவளையின் பொருளாதார முக்கியத்துவம். ஸோ மோஸ்ட்லி தவளையை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே. மனித சிறுகினத்தோட நீள்வெட்டு தோற்றம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 18 19 கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைனலாக 21ல் இருக்கக்கூடிய கொஷினு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இரத்தத்தின் பகுதி பொருள் இது வந்து 22 இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 21லேருந்து. பித்த நீரில் செரிமான நொதிகள் இல்லை, இருப்பினும் செரித்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன்? சிவப்பு நிற தசைகளை வெண்மை நிற தசையிலிருந்து வேறுபடுத்துக. திடீரென சண்டைவதற்கு அந்த அட்ரினல் சுரப்பி பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, அது வந்து பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸு 24 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பாருங்கள். முதுகுநான் அற்ற வேறுபாடு, தோலில் காணப்படும் உணர்வேற்பி, சுவாச மண்டலத்தின் பணி, தசை சுருக்கத்திற்கான வரிசை சிரமமான நிகழ்வு, அதாவது சறுக்கு இழை கோட்பாடுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது இதய துடிப்பு தோன்றல், பல்வேறு பாரம்பரிய கருவிகள், வகைப்பாட்டு கருவிகள், சட்டக மண்டலத்தின் பல்வேறு பணி, மீன்கள் மனித உணவூட்டத்தை தேவைக்கான பிரதான உணவாக மீன்களில் இருந்து கிடைக்கும் சில உபப்பொருட்களை விவாதி. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லீரல் மற்ற பணி, கால்நடை இனப்பெருக்க மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்கள், மனிதனில் சுவாசம் நடைபெறும் முறை, முதுகுநானுடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்பு. ஸோ ஃபைனல் இயர் கொஷின், கணுக்காலிகளோட முக்கிய பண்பு, மனித இதயத்தின் அமைப்பு, கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம், பேம்பேக்ஸ் முறையோட வாழ்க்கை சுழற்சி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர் கொஷனில் சுவாலஜியில் ரிப்பீட்டட் கொஷின் இல்லை, ஆனால் பயோபாட்னியில் என்ன இருக்குது, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4 இயர் பிடிஎஃப் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.